மயில் நகரம் எப்படி மயிலட்டி துறைமுகமாகியது? இந்த துறைமுகத்தில் கிடைக்கப்பட்ட தொல்லியல் எச்சங்கள் என்ன? வீரமாணிக்க தேவன், பெரிய நாட்டு தேவன், நரசிம்ம தேவன் என்று 3 அண்ணன் தம்பியாவே. அவை இந்த குறுநில மன்னர்கள் மாதிரியா? இங்கே ஆரம்ப கட்ட பணிகள் இடம்பெறக்கில் இந்த துறைமுகத்தை கிண்டினம் ஆழமாக்கியக்கில் சில தொல்லியல் எச்சங்கள் கிடைக்குது. மற்ற பெரிய தேவன் துறை, வீரமாணிக்க தேவன் துறை, பெரிய தேவன் துறை என்ன இருக்கு? பெரிய தேவன் துறை என்ற தம்பி இதாலத்திய போக நான் சொன்னேன். அந்த மட்பாண்ட ஓடுகளில் பிராமி வரி வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. அது தமிழி எழுத்து வகைகளால் எழுதப்பட்ட பழந்துறை அங்க இருக்கு. பழந்துறையும் அதுக்கு தான் தம்பி. இது வீரமாணிக்க தேவன் துறை, அது பெரிய நாட்டு தேவன் துறை. பழந்துறை என்று எனக்கு அதுக்கு எங்கேயோ. இந்த மயில் துறைமுகம், பண்டைய காலத்தில் இருந்த இந்த மயில் துறைமுகம் அந்த காலத்தில் தமிழகத்தினூடாக ரோமானியாவோடு தொடர்பில் இருந்தது. அதற்கான சான்றுகள் கண்டெடுக்கப்பட்ட அந்த கல்முத்திரை வெளிப்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான விஷயம். நாகர் வம்சம் இந்த துறைமுக நடவடிக்கைகளோடு ஈடுபட்டிருக்கின்றது. வணக்கம், நான் ஆரூரன். மயிலிட்டி துறைமுகத்துக்கான ஆரம்ப பணிகள் இடம்பெற்றிருக்கு. ஜனாதிபதி போயிருக்கிறார் மயிலிட்டி துறைமுகத்துக்கு. நான் இன்றைக்கு மயிலிட்டியில் இருக்கிற கண்ணகி அம்மன் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன். எனக்கு பின்னால் இருக்கிறது கண்ணகி அம்மன், பழமை வாய்ந்த மயிலிட்டி துறைமுக கண்ணகி அம்மன் ஆலயம். இந்த ஆலயத்துக்கு என்று சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. அதை தாண்டி இந்த மயில் துறைமுகம் என்கின்ற அந்த பண்டைய மயில் நகரத்துக்குன்னு சொல்லி ஒரு வரலாறு இருக்குது. மயில் நகரம் எப்படி மயிலட்டி துறைமுகமாகியது? இந்த துறைமுகத்தில் கிடைக்கப்பட்ட தொல்லியல் எச்சங்கள் என்ன? இது சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியின் முக்கியத்துவம் இந்த காணொலியின் முடிவில் உங்களுக்கு தெரியும். அதே நேரம் இந்த காணொலியை நீங்கள் இது சம்பந்தமான தரப்பினரோட, அதாவது இந்த தொல்லியல் சம்பந்தமான தரப்பினரோட நீங்கள் பகிர்ந்து கொள்ள வேணும். அதே நேரம் எங்களோட சேனலுக்கு புதுசாக வாராக்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு முழுமையாக தேவை. காணொலிக்குள்ளே நாங்கள் செல்லலாம். முதல்ல நான் இந்த வரலாற்றை நான் விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். இந்த மயில் துறைமுகம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மயிலிட்டி காங்கேசன் துறையிலிருந்து நாங்கள் கிழக்கு நோக்கி வரைக்கில் கொஞ்சம் தூரத்தில் மயிலிட்டி என்ற இடம் வரும். இந்த மயிலிட்டி என்கின்ற இந்த இடம் மயில் நகரம் என்று பண்டைய காலத்தில் அழைக்கப்பட்டிருக்குது. இந்த பகுதியில் பல தொல்லியல் எச்சங்கள் கண்டெடுக்கப்பட்டது. எப்போன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், சில வருடங்களுக்கு முன்னம் இதில் இருக்கிற துறைமுகத்தை புனரமைக்கணும்னு சொல்லி ஆரம்ப கட்ட பணிகள் இடம்பெறக்கில் இந்த துறைமுகத்தை கிண்டினம் ஆழமாக்கியக்கில் சில தொல்லியல் எச்சங்கள் கிடைக்குது. அதில் குறிப்பாக கிடைச்ச விஷயங்கள் மட்பாண்ட ஓடுகள். அந்த மட்பாண்ட ஓடுகள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், அதை ஆய்வு செய்த பேராசிரியர்களுடைய முடிவுகளின் அடிப்படையில் தென்னிந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கீழடி என்று சொல்லி ஒரு பெரிய வரலாற்று மையம் இருக்குது, தொல்லியல் மையம். அது பற்றின காணொலிகள் எல்லாம் நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. அந்த கீழடியில் கிடைக்கப்பெற்ற மட்பாண்ட ஓடுகளை ஒத்த மட்பாண்ட ஓடுகள் இங்கே கண்டெடுக்கப்பட்டது. அந்த மட்பாண்ட ஓடுகளில் பிராமி வரி வடிவங்கள் பொறிக்கப்பட்டிருந்திருக்கு. அது தமிழி எழுத்து வகைகளால் எழுதப்பட்ட பிராமி பொறிப்பு. அந்த மட்பாண்டங்கள் 3 வகையான மட்பாண்டங்களாக இங்கே கண்டெடுக்கப்பட்டன. ஒன்று ரோல்டு மட்பாண்டம், அடுத்தது அரிட்டையின் மட்பாண்டம், அடுத்தது கருப்பு சிவப்பு மட்பாண்டம். இந்த ரோல்டு மட்பாண்டம் என்றது அந்த களி இருக்குத்தானே, இந்த மட்பாண்டம் செய்யப்படுற அந்த மண்ணை இப்படி மாவை குழைச்சி இப்படி நீட்டாக உருட்டி நாங்கள் எப்படி நீட்டுவோமோ அது மாதிரி அந்த மண்ணை குழைச்சி நீட்டி அதை பிறகு இப்படி ரோலாக சுற்றி செய்கிற பாண்டம் தான் ரோல்டு மட்பாண்டம். அடுத்தது அரிட்டையின் மட்பாண்டம் இருக்குது. அது அந்த மட்பாண்டத்தில் இப்படி கீறல் மாதிரியான கோடுகள், கீறு பலகாரத்தில் எப்படி கீறு போடுவோமோ அது மாதிரியான கீறல்கள் அந்த மட்பாண்டத்தில் காணப்படும். அது அரிட்டையின் மட்பாண்டம்னு சொல்கிறது. அடுத்த கருப்பு சிவப்பு மட்பாண்டம், அது சுடேக்கில் அந்த கருப்பு சிவப்பு இப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பானையில் கருப்பு சிவப்பு அடையாளங்கள் இருக்கும். அந்த மாதிரியான மட்பாண்டங்கள். அந்த மட்பாண்டங்களில் தமிழ் எழுத்து பிராமி பொறிப்போட அந்த மட்பாண்ட துண்டுகள் மீட்கப்பட்டது. எங்கே மீட்கப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், இந்த கோயிலில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் பேச்சியம்மன் கோயில்னு சொல்லி ஒரு கோயில் இருக்குது. அந்த இடத்துல அந்த கலவூடுகள் மீட்கப்பட்டிருந்தது. அதை விட துறைமுகத்தை ஆழமாக்கிகளில் அந்த சேற்று குவியல்களுக்குள்ள இருந்தும் பல விடயங்கள் மீட்கப்பட்டிருந்தன. 1500ஆம் ஆண்டில் விஜயபாகு மன்னன் தான் அப்போ நல்லூரில் ராசதானி அமைச்சு அரசை ஆண்டவர். அந்த நேரம் இலங்கையின் கரையோர பகுதிகளை நாங்களும் சரித்திரத்தில் படித்தேன். நான் சரித்திரம் படிக்கலை, நான் பயோதான் படித்தேன், 8 வரையும் படித்தேன். அப்போ
போர்த்துகேயர் ஆங்கிலேயர் உள்ளாந்தர் 3 பேரும் கைப்பற்றி வருகின்றனர். 500 போர்த்துகேயர் வந்துடுறாங்க. அப்போ அவ வரக்கு முதல் தான் இவர் வீரமாணிக்க தேவன், பெரிய நாட்டு தேவன், நரசிம்ம தேவன் 3 அண்ணன் தம்பியாவே. அவை இந்த குறுநில மன்னர்கள் மாதிரியா இங்கே சிற்றரசர்கள்? அப்போ எனக்கு தெரியாத தம்பி, இந்த நானும் படித்தேன், அப்படித்தான் இருந்தது. அப்போ அவையோட கொஞ்சம் படையன் சேர்த்து அனுப்புகிறான் இஞ்ச இவிடத்தை பார்க்க. அப்போ அவை இதெல்லாம் ரங்கினவை ரங்கி இவிடத்தை இருந்து இங்கே இதில் ஒரு பிள்ளையார் இருக்கு தம்பி. இப்போ நீங்கள் விரைக்க பார்த்தீங்கல்ல அங்கால, அந்த பிள்ளையார் தான் வீரமாணிக்க தேவன் அமைச்சது. மருதடி பிள்ளையாரண்டு அது விட இல்லை. அவனை இதை பிடிச்சி போட்டான். அதில் இப்போ ஒரு ரோட்டோட பக்கத்தில் ஒரு பிள்ளையாரை வச்சு தந்துக்கினான். பெரிய மரம் நின்றார் சீத்த. இந்த வருஷத்துக்கு அந்த பிள்ளையாரெலாம் எல்லாம் போய் மருத்து நீர் பண்ணுறவ வச்சு முழுக. அந்த கோயிலைத்தான் கட்டினது பெரிய நாட்டு தேவன் துறையன். பெரிய நாட்டு தேவன் நரசிம்மன் இதால் போய் இந்த ரோட்டு இருக்கல்லோ, இதால் போய் கிராமக்கோடு ஒன்று வருது. அதில் ஒரு பிள்ளையாருக்கு கிராமக்கோட்டு பிள்ளையார் அதே அமைச்சர் 3 பேரும் அமைச்சு வழிபடைக்க நரசிம்மனுக்கு இந்த பத்தினி தெய்வத்தில் நல்ல விருப்பம். சண்டைகள் இவைக்க நடக்குதல்லோ, சண்டைகள் நடக்க அங்கே விட்டுட்டு போனவே பத்தினி தெய்வத்தை விருப்பம். இல்லை குளத்தடி அம்மாள் ஒன்று இருக்குது. அதே அவர் தான் அமைச்சு ஒரு சின்ன இப்போ முந்தி இப்போ கொஞ்சம் இப்போ விரிசு முந்தி இருந்தது எங்களுக்கும் தெரியும். அந்த அளவில் வச்சு வழிபட்டார். அது இப்போ போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். குளத்தடி அம்மாள் தேவியா கொல்லி அம்மாளுன்ட்டு அதில் போட்டிருக்கான் தம்பி. நானும் நலம்புறம் இல்லை இந்தியாவே இருக்க பிறகு நாங்கள் அங்கே. அப்போ அதில் நரசிம்மன் வச்சு வழிபட்டு கொண்டு வரைக்க இதுக்கு காணி முத்தும் எங்களுடைய அம்மாண்ட பரம்பரைக்கு தான். இப்போ நாங்கள் கொஞ்சம் பேர் 5 பகுதி இருக்கிறோம். அப்போ அதில் வச்சு அவன் வழிபடைக்க எங்களுடைய அம்மாண்ட பரம்பரையில் உள்ளவர் வைரவநாதன் ஒருத்தர் இருந்தவர். அவர் போய் அந்த அம்மாவை கும்பிட்டு கொண்டு வர வலிக்கிட்டு அவர் பொங்கவும் வலிக்கிட்டு விட்டார். பொங்கினா படைக்கச்சு அதெல்லாம் செய்கிறது. நரசிம்மனம் அது கோமண்டு விட்டார். அவர் போக அவரோட சேர்ந்து உள்ளவையும் கொஞ்சம் பேர் போனவையா போய் வரைக்க அவனுக்கும் நரசிம்மனுக்கும் இவைக்கும் ஏதோ தகராறு வந்து விட்டு அவன் கோவிலை இழுத்து மூடி போட்டு நீங்கள் 5 ஒரு தரம் பெறக்கூடா பூங்கொண்டு செய்யும். இவை கடல் தொழில் செய்த அப்போ கடல் தொழில் செய்ய அவ கோயிலுக்கு போகாமல் விட்டதோட அவர் மறைஞ்சுத்தானே இங்கே வரக்கூடாது. இவைக்கு சரியான கஷ்டம். அவன் மணிக்கூடு இல்லாத காலம் வெள்ளியில நிறம் பார்க்குறவையா. இதில் அம்மாள் இந்த ரோட்டு இருக்கல்லோ, இந்த ரோட்ல அம்மாளுக்கு நேர பெரிய ஒரு புன்ன மரம் நின்றதா. அந்த புன்ன மரம் ஒரு காலமும் இல்லை கருகாதான். எப்போ பார்த்தாலும் பச்சை நிறமாக இருக்குமா. சோழ காற்று அடித்தா மண் அப்படியே அள்ளி கொண்டு விடமில்லாம தம்பி. நான் நிறைய மணலாக தான் இருந்தேன். காவர் விறகு முதல் காவர் 73 வந்த பிறகு தான் இந்த மண் இப்படி. அதுக்கு முதல் அந்த மணலாக தான் இருந்தேன். காற்று அடித்ததம்பி பூசைக்கு வெளியில் துடக்கண்டு விட்டு நின்றோம்னா அப்படியே அள்ளி எறியும் சுனைக்கும். மேல்கீழெல்லாம் சுனைக்கும். அப்படி மணலாக இருந்தேன். இவே 6 மாதம் இவைக்கு தொழிலும் இல்லை. அவன் வர வேண்டாம்னுட்டான். இவை அங்கே போகிறதும் இல்லை, ஒன்றும் செய்கிறோம் இல்லை, தொழிலும் இல்லை. அவர் இன்னொன்று சொல்லுவாராம் வைரவனார், அம்மா நாங்கள் என்ன செய்கிறோம், அவர் வர வேண்டாம்னு முடியாச்சு. கோயில்காரன் மறைச்சா நாங்கள் என்ன செய்ய முடியும். இதைத்தானே இவர் கும்பிடைக்க சும்மா விட்ட நெஞ்சு கும்பிடைக்க சொல்லுவாரான். சொல்லிக்கொண்டு இதெல்லாம் 6 மாதம் முடிய ஒரு நாள் இரவு கனாக்கான்றாராம். இப்படி நான் திரும்பி நின்று இப்படி புன்னவரமே பிடிக்கல. இப்படி கையில் சிலம்பு இப்படி கையை நீட்டிக்கொண்டு எனக்கு பசிக்குது. இப்பெல்லாம் தானே இந்த கேட்ட கேள்வி. சோழ காற்று அடிக்குதான். இவர் ஒளிஞ்சு நேரத்தை பார்த்தா சரி 12 மணி வீடு அழிவடத்துக்கு தானே மழை மண்டு போய் பார்த்தாரா. அந்த அடி 2 15 கிடக்குதான். காற்று அடிக்குதான், மண்ணள்ளி கொட்டுது, அடி 15 இருக்கு. இவர் விடிய எல்லாருக்கும் சொல்லி அவங்கள்ட்ட வந்து விட்டா நாங்கள் இதிலேயே அவவே வச்சு இதண்ணுவோம். காணியெல்லாம் அவையெல்லாம் அப்போ இல்லாமல் அதுலேயே வச்சுதான். இதுதான் அவன் வரலாறு. இந்த தொல்லியல் எச்சங்கள் எல்லாமே எதேச்சையாக கிடைத்தவை. அதாவது இந்த துறைமுகத்தை நிர்மாண பணிகளுக்காக தோண்டிய போது கிடைக்கப்பெற்றவை. அதில் வேறு முக்கியமான இன்னும் ஒரு தொல்லியல் எச்சம் ஒன்று கிடைச்சது எங்கேன்னு சொன்னால், இந்த கடல் பகுதியை ஆழமாக்கியக்கில் கிடைச்ச ஒரு மிக முக்கியமான தொல்லியல் சான்று ஒன்று. அந்த சேற்று குவியல்கள் கடலை ஆழப்படுத்தியக்க அதுக்கிருந்து வர அந்த சேத்து குவியல்கள் இருந்து ஒரு கல் முத்திரை ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. அந்த கல் முத்திரையில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மிக முக்கியமான விடயங்கள் இருந்தது. அந்த கல் முத்திரையினுடைய முகப்பு பகுதியில்
தலை விரித்தவாறான ஒரு நாகபாம்பினுடைய உருவம் ஒன்று பொறிக்கப்பட்டிருந்தது. அதே நேரம் மயில் ஒன்றினுடைய தோகை விரித்தவாறு அந்த நிலையில் இருக்கிற ஒரு மயில் ஒன்றினுடைய உருவம் வந்து அந்த கல்முத்திரையினுடைய முற்பக்கத்தில் வந்து பொறிக்கப்பட்டிருந்தது. அந்த கல்முத்திரையின் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் மீன் வடிவம் வந்து அதில் பொறிக்கப்பட்டிருந்தது. அதோட வந்து பிராமி பொறிப்பும் அதில் வந்து இருந்திருக்கு. இது வந்து மிக முக்கியமான ஒரு தொல்லியல் எச்சமாக இங்கே இருந்து மீட்கப்பட்ட எச்சங்களுக்குள்ள வந்து காணப்படுகிறது. அந்த கல் முத்திரையை வந்து யாரோ ஒருவர் பயன்படுத்தி இருக்கிறார்கள், அதுதான் அதன் அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான கிடைக்கப்பெற்ற இந்த எச்சங்களை வைத்துக்கொண்டு பேராசிரியர்களுடைய ஒரு துணிவாக இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், இந்த மயில் துறைமுகம், பண்டைய காலத்தில் இருந்த இந்த மயில் துறைமுகம் வந்து அந்த காலத்தில் தமிழகத்தினூடாக ரோமானியாவோடு தொடர்பில் இருந்தது. அதற்கான சான்றுகள், அதற்கான ஆரம்பகட்ட சான்றுகள் தற்பொழுது கிடைத்திருக்கின்றன என்பதான கருத்து அதன் மூலம் துணியப்பட்டிருக்கின்றது. ஆகவே எப்பேற்பட்ட ஒரு விடயம் என்று பாருங்கள். ஏன்னு சொன்னால் ரோமானியாவிலையும் இந்த மாதிரியான பல்வேறு மேலைத்தேய நாடுகளிலும் இந்த பிராமி பொறிப்பு, தமிழ் பிராமி பொறிப்புடனான மட்பாண்டங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல தென் மதுரை, கீழடி போன்ற இடங்களிலும் இவ்வாறான மட்பாண்ட துண்டுகள் மீட்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே இது ஒரு மிக முக்கியமான ஒரு துணிவாக இருக்கின்றது. இது சம்பந்தமாக மேலதிக அகழ்வாய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்பது பரிந்துரை செய்யப்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது இந்த மயில் துறைமுகத்தை பொறுத்தவரையில். அதில் உண்டாக்கி வச்சு வழிபடைக்க இருக்க துறை பணிவு அதுண்டு இருக்கு. குறிச்சியா துறை பணிவு திருப்பூர் அது போங்க. இதில் நான் கேள்விப்பட்டது இந்த 5 பெரிய இடங்கள் இருக்குன்னு சொல்லி பழையண்டோர் இடம் இருக்கு. அதுக்குள்ள இதுக்குள்ள இல்லை. வீமன்காமம் அது மாவட்டபுரம், அதுக்கு பெரிய தேவன்துறை, வீரமாணிக்க தேவன்துறை, பெரிய தேவன்துறை இருக்கு. பெரிய தேவன்துறை தம்பி இதாலப்பிய போக நான் சொன்னேன். அங்காலதான் பெரிய நாட்டு தேவன்துறை என்று. பழந்துறை அங்க இருக்கு. பழந்துறையும் அதுக்கு தான் தம்பி. இது வீரமாணிக்க தேவன்துறை, அது பெரிய நாட்டு தேவன்துறை. பழந்துறை என்று எனக்கு அதுக்கு எங்கேயோ சொல்றவே எனக்கு அதை வந்து தெரியாது. ரைட், காணொலியை முடிப்போம். ஐயா நன்றி. ஐயா உங்களோட பேர் என்ன? சிவசுப்பிரமணியம். தெரியும். ரைட், ஓகே. சிவசுப்பிரமணியம் ஐயா எங்களுக்கு வந்து முழு கதையும் சொல்லியிருக்கிறேன். நன்றியா. கண்டெடுக்கப்பட்ட அந்த கல்முத்திரை வந்து வெளிப்படுத்துகிற ஒரு மிக முக்கியமான விஷயம், நாகர் வம்சம் வந்து இந்த துறைமுக நடவடிக்கைகளோடு ஈடுபட்டிருக்கின்றது. அதுவும் வந்து ஒரு ஆராய்ச்சிக்குட்பட்ட ஒரு விடயமாக இருக்கின்றது. ஏனென்றால் நாக பொறிப்புடனான அந்த கல்முத்திரை கண்டெடுக்கப்பட்ட விடயம், அதில் மயில் உருவமும் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்போ மயில் நகரம் என்பது பண்டைய பெயராக இருக்கிறது. ஆகவே அந்த முத்திரை மிக முக்கியமான ஒரு ஆதாரமாக இருக்குது. இதற்கான மேலதிக தொல்லியல் ஆய்வுகள் தேவை என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த தொல்லியல் எச்சங்களுக்கு மேலதிகமாக கண்டுபிடிக்கப்பட்ட இன்னமும் 2 முக்கியமான விஷயம் வந்து நுண்கற்கால கருவிகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதாவது நுண்கற்காலத்தில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய கற்கருவிகள். அதில் வந்து சேட் மற்றும் கிறிஸ்டல் வகையிலான கல்லாயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அந்த கற்களாலான கல்லாயுதங்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தன. அதுபோல பெருங்கற்கால பண்பாட்டுக்குரிய எச்சங்கள், ஆயுதங்களும் அதேவேளை இந்த எச்சங்களும் வந்து இந்த இடத்துல வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது. பெருங்கற்கால பரப்புக்குரிய எச்சங்களாக அந்த மட்பாண்ட ஊடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பெருங்கற்காலம் என்பது நுண்கற்காலத்துக்கு அடுத்த கால பகுதி. அந்த பெருங்கற்கால பண்பாடு வந்து வட இலங்கையில் நிலவி இருக்கிறது என்பதற்கான ஒரு மிக முக்கியமான சான்று ஆதாரம் இந்த மட்பாண்ட ஊடுகள். அந்த மட்பாண்ட ஊடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்ட இடங்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கியமாக இந்த இடத்துல 5 பகுதிகளாக இருக்கின்ற 5 இடங்களில் வந்து இந்த மட்பாண்டங்கள் வந்து அந்த பண்பாடு வந்து நிலவியதற்கான சான்றுகள் கிடைத்திருக்கின்றன. அதாவது தையிட்டி, வீமன்காமம், பெரிய தேவன்துறை, அது மாதிரி இந்த கண்ணகி அம்மன் ஆலயம் அமைந்திருக்கின்ற வீரமாணிக்க தேவன்துறை, அதுபோக பழந்துறை என்கின்ற இந்த 5 இடங்களில் இருந்து அந்த பெருங்கற்கால பண்பாடு இந்த இடங்களிலே நிலவி இருக்கின்றது என்பதற்கான சான்றாதாரங்களாக இந்த மட்பாண்ட ஊடுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த கண்ணகி அம்மன் கோயில் அமைந்திருக்கின்ற இந்த இடத்திலிருந்து கிழக்காக சிறிது தூரத்தில் பழந்துறை என்கின்ற இடம் இருப்பதாக கூறப்படுகிறது. அங்குதான் அந்த பேச்சியம்மன் கோயில். அந்த பேச்சியம்மன் கோவிலில் தான் இந்த கலவூடுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டன. அந்த பேச்சியம்மன் கோயிலில் தொல்லியல் அகழ்வாய்களினுடைய முதற்கட்ட பணிகள் இடம்பெற்ற போது முதலாவது படையில் வந்து பெருங்கற்கால பண்பாட்டுக்குரிய விடயங்கள் காணப்பட்டன. அதே மாதிரி 2வது படை, நீங்கள் தொல்லியல் அகழ்வாய்வுகள் நடக்கிற இடத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி பெட்டி பெட்டியாக தோண்டி கொண்டிருப்பினும் அந்த கிடங்குல வந்து முதலாவது மண்படை வந்து
ஒரு கலரில் இருக்கும், அடுத்த மண்படை வந்து இன்னொரு கலரில் இருக்கும். ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் தெரியும். அதற்குள்ளே இருக்கிற பொருட்களும் வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த படைகள் வந்து மண்படைகள் என்னத்தை பறைசாற்றுகிறது என்றால் அவற்றினுடைய காலப்பகுதி நுண்கற்காலமா பெருங்கற்காலமா என்பதை வந்து அவை வந்து அடையாளம் காட்டி கொடுக்கும். அந்த அடிப்படையில் இந்த பேச்சியம்மன் கோயிலுக்கு அடியில் இடம்பெற்ற அகழ்வாய்வின் போது பெருங்கற்கால படையும் இருந்திருக்குது, நுண்கற்கால மண்படையும் வந்து அங்கே இருந்திருக்கு. இந்த பெருங்கற்கால மட்படையிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த மட்பாண்ட துண்டுகளில் மானா, அதாவது பண்டைய தமிழ் எழுத்திலான மானா, தானா, இன்னென்ன ஆகிய எழுத்துக்கள் பொறிக்கப்பட்ட மட்பாண்ட உடைந்த துண்டுகள் வந்து கண்டெடுக்கப்பட்டிருந்தன. அப்போ இந்த 5 பழம்பெரும் கிராமங்களிலும் இந்த பெருங்கற்கால பண்பாட்டுக்குரிய வாழ்வியல் இருந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகளாக இவை கருதப்படுகின்றன. யாழ்ப்பாணத்தில் இதுவரைக்கும் பெருங்கற்கால பண்பாட்டுக்குரிய தொல்லியல் எச்சங்கள் தான் அதிகளவாக வந்து கிடைக்கப்பட்டிருக்கு. ஆனால் இந்த மயிலிட்டி துறைமுகத்தில் கண்டெடுக்கப்பட்ட நுண்கற்கால பண்பாட்டுக்குரிய அந்த எச்சங்கள் வந்து மிக முக்கியமானவையாக காணப்படுகின்றன. எதற்கென்று சொல்லி பார்த்தோம்னால் இந்த வட இலங்கையினுடைய வரலாற்றை இன்னமும் ஒரு படி முன்னகர்த்துவதற்கு, அதாவது வரலாற்றுக்கு முற்பட்ட கால எல்லை பகுதியைச் சேர்ந்த வரலாறுகள் மிக மங்கலானவையாகவே இருக்கின்றன வட இலங்கை வரலாற்றை பொறுத்தவரையில். ஆகவே அந்த வரலாற்றை தெளிவாக ஆராய்வதற்கு இந்த நுண்கற்கால பண்பாட்டு தொல்லியல் எச்சங்கள் இன்னமும் அகழாய்வு செய்யப்பட வேண்டும், ஆய்வு செய்யப்பட வேண்டி இருக்கின்றது. அதுபோல இந்த நாங்கள் தற்பொழுது இருக்கின்ற இந்த கண்ணகி அம்மன் ஆலயத்திலிருந்து கிழக்காக பழந்துறை என்கின்ற இடம் இருக்கிறது. அங்கேதான் அந்த பேச்சியம்மன் கோயில் மற்றும் மட்பாண்ட கல ஊடுகள் அங்கே கண்டெடுக்கப்பட்டிருந்தன. அந்த பழந்துறை என்கின்ற அந்த கிராமத்தில் இருந்து மதுரையிலே இருக்கின்ற மதுரை மீனாட்சி அம்மனுக்கு உப்பு, ஈழத்து முத்து, வலம்புரி சங்கு ஆகியவை ஏற்றிச் செல்லப்பட்டமைக்கான புறச்சான்றுகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. அதுபோல கல்லாடம் என்கின்ற இலக்கிய வகையில் அமைக்கப்பட்ட இலக்கண நூலிலே இந்த பழந்துறை என்கின்ற கிராமம் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. மன்னிக்கவும், மயில்பட்டினம் என்கின்ற அந்த பெயர் வந்து அந்த இலக்கியத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதுபோல பழந்துறையிலிருந்து இவ்வாறான உப்பு வாணிபம் நடைபெற்றிருக்கின்றது. உப்பு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல வலம்புரி சங்கு மற்றும் ஈழத்து முத்து ஆகியவை கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றன. ஈழத்து முத்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மன்னாரில் தான் முத்து குளிப்பார்கள் என்று சொல்வார்கள். அந்த காலத்திலே மன்னாரில் மாந்தை என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு துறைமுகம் இருந்தது. அதுபோல தற்பொழுது காடாகவும் இந்த கண்டல் தாவரங்களாலும் நிறைந்து போயிருக்கின்ற இந்த யாழ்ப்பாண கடநீர் ஏரிகள் பார்த்தீங்கன்னா முக்கியமான 3 கடநீர் ஏரிகள் இருக்குது. உப்பாறு கடநீர் ஏரி, யாழ்ப்பாண கடநீர் ஏரி என்கின்ற கடநீர் ஏரிகள் இருக்கிறது. அதுபோல் தொண்டைமன் ஆறு கடநீர் இருக்கிறது. அந்த கடநீர் ஏரிகளுக்கு ஊடாக உப்பு வாணிபமும் இடம்பெற்றது என்பது இங்கு சுட்டிக்காட்டப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. குறிப்பாக வரணி பகுதிக்கு பின்பாக இருக்கின்ற அந்த உப்பு ஏரி அண்டிய பகுதிகளில் அதற்கான எச்சங்கள் கூட மீட்கப்பட்டிருந்தன. ஆகவே அந்த உப்பு வாணிபம் இங்கிருந்து ஆனையிறவு வரை அதாவது தென் மதுரை ஊடாக ஆரம்பிக்கின்ற அந்த படகு பயணம் இந்த கடநீர் ஏரிகள் வழியாக ஆனையிறவு வரை சென்று பிற்பாடு அங்கிருந்து மாந்தை துறைமுகம் வரையிலும் இடம்பெற்றிருக்கலாம் என்று கூட அதற்கான சில ஆதாரங்கள் கூட கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே அந்த பழந்துறை என்கின்ற கிராமத்திலிருந்து இந்த உப்பு, ஈழத்து முத்து ஆகியவை ஏற்றுமதி அங்கே கொண்டு செல்லப்பட்டமைக்கான புறச்சான்றுகளும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன. தமிழகத்தில் கீழடியில் இடம்பெற்ற அகழ்வாய்வுகளினுடைய அடிப்படையில் அந்த கீழடி என்பது தென் மதுரையினுடைய ஒரு பகுதி அல்லது பண்டைய தென் மதுரை அங்குதான் அமைந்திருக்கலாம் என்கின்ற ஒரு முடிவு வெளிப்படுத்தப்பட்டது. அதுபோல இங்கு மீட்கப்பட்டிருக்கின்ற இந்த மயிலிட்டி துறைமுகத்திலே மீட்கப்பட்ட அந்த கல்முத்திரையில் இருக்கின்ற மீன் வடிவ பொறிப்பு, இதற்கும் பாண்டிய நாட்டிற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கின்றதா? அதை காட்டிலும் இந்த மயில்பட்டினம் என்கின்ற இடம் வந்து கல்லாடத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தென் மாமதுரை, பண்டைய கால தென் மாமதுரைக்கு புற நகர்களாக இருந்த பல இடங்கள் வந்து கல்லாடத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அந்த இடங்களில் ஒன்றாக இந்த மயில்பட்டினமும் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே அதில் குறிப்பிடப்பட்ட அந்த மயில்பட்டினம் இந்த மயிலிட்டி துறையா? இது போன்ற பல கேள்விகளுக்கு இங்கே மேலதிகமாக நடத்தப்படுகின்ற அகழ்வாய்வு உதவியாக இருக்கும் என்று கூறப்படுகின்றது. ஆகவே இந்த கண்ணகி அம்மன் ஆலயமும் கூட பல்லவ வடிவ கட்டிடக்கலையில் அமைந்தது.
முருகை கற்கள் மற்றும் வெண்வைர கற்களால் இந்த கோயில் ஆக்கப்பட்டிருக்கின்றமை நீங்கள் பார்த்தீங்கன்றாலே தெரியும். இது ஒரு பண்டைய வரலாற்றுக்குரிய ஒரு பொக்கிஷம் என்பதனை பார்த்தாலே தெரியக்கூடிய வகையில் தான் இந்த கண்ணகி அம்மன் கோயிலும் இருக்கின்றது. ஆகவே இந்த வட இலங்கையினுடைய வரலாற்றை இன்னமும் ஒரு படி முன்னோக்கி கொண்டு செல்லக்கூடிய வரலாற்று தொல்லியல் எச்சங்களை சுமந்த ஒரு பூமியாக இந்த மயிலிட்டி துறைமுகம் தற்பொழுது காணப்படுகின்றது. மயில்பட்டினம் என்று பண்டைய காலத்திலே அழைக்கப்பட்ட தற்போதைய இந்த மயிலிட்டி என்கின்ற இடம் எவ்வளவு வரலாற்று தொன்மை மிகுந்த இடம் என்பதனை இந்த காணொளியூடாக நான் விளக்கி இருக்கின்றேன். பேராசிரியர் செல்லையா கிருஷ்ணராசா என்கின்ற அந்த பேராசிரியர் எழுதிய ஒரு ஆக்கத்தின் மூலமாகத்தான் இது தொடர்பான விடயங்களை நான் அறியக்கூடியதாக இருந்தது. அவருக்கு என்னுடைய விசேட நன்றிகளை இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதுபோல பல்கலைக்கழக மாணவர்கள், தொல்லியல் துறை மாணவர்கள், இந்த வரலாறு மீது ஆர்வம் கொண்ட ஆர்வலர்கள் அனைவரும் நீங்கள் இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். அதுபோல இது சம்பந்தமான மேலதிக நடவடிக்கைகளை உங்களால் ஆன்ற முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுபோல இந்த இடத்தினுடைய தொன்மையை இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுபோல எங்களுடைய உறவுகள் அனைவருமே இதனை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு முயற்சி தான் இது. உங்களுடைய ஆதரவு தொடர்ந்தும் தேவை. என்னுடைய வலையொலி பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதுபோல இந்த காணொளி பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். ஏனையவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு நல்ல காணொளியில் சந்திக்கலாம்.